27 வருஷம் கூட இருந்தீங்க. நீங்களும் உங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்கீங்க. நிறைய வெற்றி விழா, நிறைய ரசிகர் மன்ற மாநாடு, நிறைய மீட்டிங் நடந்திருக்கீங்க. என்ன அசம்பாவிதம் கூட நடந்ததில்லை. ஒரு 2 பேர் 27 வருஷம் சார். கரூர்ல மட்டும் ஏன் நடந்தது, எங்க தப்பு நடந்தது, அதை மட்டும் உங்க கருத்தை சொல்லுங்க. ஆமாம், நாங்கள் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நண்பனாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்தினேன். இப்போ வேலாயுதத்துக்கு மதுரையில் வச்சு நடத்தினோம். நம்ம அது முழுக்க அந்த அந்த மீட்டிங், அந்த மாநாடுகள், அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன். என் மூலமாக தான் நடத்துவாங்க. அது நான் கண்ணு கருத்துமாக இருந்து பண்ணுவேன். போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவேன், உடனே கமிஷனர் போவேன், பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணும், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. அந்த கட்டுக்கோப்பை அதை கொண்டு போகிறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும். நம்ம யாரோ தானோனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், இதை இவன் செய்துக்கிடுவான், அங்கே செய்துக்கிடுவான், யாரோ தானோனி பண்ணுனா விஜயை ஒரு பெரிய மாஸ் லீடராக கொண்டு வர முடியாது. ஒரு மாஸ் லீடராக வரனா எல்லாருமே கண்ணு கருத்துமாக 2ஆம் கட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும், நல்லா பிளான் பண்ணணும். அரசு கூட அவங்க கூட மிங்கிளாகி போகணும். அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும். அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு, மக்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க தேவைகள் என்ன, அவங்களுக்கு மாற்று பாதைகள் இருக்கா, ஏதாவது சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார். அதுதானே அரசியல். இல்லைன்னா நம்ம ஏன் அரசியலுக்கு வரணும்? அப்படி செய்தாங்க செய்யலைன்னு சொல்ல சார். அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார்.